அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து முருகப்பெருமானின் அருளை பெற கடன் பிரச்சனை தீர இதை செய்தால் போதுங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம 2-3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். திருச்செந்தூர் முருகரை நம்ம தரிசனம் செய்ய போறோங்க. அடுத்த வாரத்துல கட்டாயம் போவோம். உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. திருச்செந்தூர் முருகருக்கு நேரா அமர்ந்து உள்ள கொடிமரத்துக்கிட்ட உங்களுடைய பேரும் நட்சத்திரத்தையும் அமர்ந்து வாசிச்சுட்டு வருவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கட்டாயமா அடுத்த வார புதன்கிழமைக்குள்ள நீங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க அனுப்பிச்சு வச்சிருங்க. நம்ம போய் அங்க அமர்ந்து உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்தையும் அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி அமர்ந்து நம்ம வாசிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா திருச்செந்தூர் முருகருடைய பல இடங்கள்ல பல விசேஷங்கள் திருச்செந்தூர்ல நிறைந்திருக்கு. அதுவும் நம்மளுடைய எந்த குறையா இருந்தாலும் நம்ம கொடிமரத்திட்ட அமர்ந்து நம்ம சொல்லிட்டு வந்தோம்னு வைங்களேன், கட்டாயமா நினைத்துட்டு வந்தாலே போதுங்க, அது நடந்தே தீரும். அதனால நம்ம உங்களுடைய ராசியும் நட்சத்திரத்தையும் நீங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்க அனைவரும் நல்லா இருக்கணும்னு நம்ம வாசிச்சுட்டு வருவோம். அதனால இந்த வீடியோ பதிவை பார்த்தீங்கன்னா நம்ம வர புதன்கிழமைக்குள்ள நீங்க அனுப்பிச்சு வச்சிருங்க. ஏதோ எங்கனால முடிந்த உதவியை உங்களுக்காக நாங்க இந்த வீடியோ தொகுப்பு மூலமா பண்றோம். அதனால நீங்க இந்த இதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே முருகப்பெருமான் நினைத்து ஒவ்வொரு வழிபாடும் செய்வோம் இல்லையா? அதே போலதாங்க நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்றதுக்கு. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை தான் நம்மளோட பல பதிவுல போட்டிருக்கோம். அதுலயும் பல பக்தர்கள் நம்மளுடைய வீடியோ பதிவுல கமெண்ட்ஸ் பண்றாங்க. கடன் இப்படிதான் நாங்க சரி பண்றது, எங்களுக்கு வழியே இல்லை, ஏதாவது சொல்லுங்கன்னா அதிகம் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வருது. அதனால இன்னைக்கு நீங்க எப்போதுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்ப நம்ம குடும்பம் பாத்தீங்கன்னா ஒற்றுமையா சண்டை சச்சரவுகள் இல்லாம இருந்தாலே நம்ம அனைத்து பிரச்சனைகளையுமே பாத்தீங்கன்னா சரி பண்ணலாம். இப்ப குடும்ப ஒற்றுமை இருக்காது. ஏதாவது ஒருத்தர் சரியாகி வந்தாங்கன்னா இன்னொருத்தர் கோச்சுப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம குடும்பத்துல இருப்போம். அது எல்லாமே சரியாயிருங்க. நம்பிக்கையோட முருகப்பெருமான மனதார நினைத்து தீபம் தாங்க வீட்டுல எப்போதுமே நீங்க கோயிலுக்கு போக முடியலைன்னாலும் முருகப்பெருமானை நினைத்து ஒரு 6 தீபம் ஏத்திக்கிட்டே வாங்க. இல்லைன்னா ஒரு நெய் தீபம் ஏத்தி மனதார முருகப்பெருமான 108 முறை ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி தினமும் நீங்க உச்சரிச்சுட்டு வாங்க. ஏன்னா இப்ப நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களால செய்ய முடியாது. உங்க வீட்டுல உள்ளவங்க செய்யலாம். ஆனா இப்ப நீங்களும் வேலைக்கு போறீங்க, என்னால செய்ய முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கடன் தொகையில ஒரு தொகையை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் கடன் வாங்கினவங்கள்ட்ட கொடுங்க. நீங்களும் வேலை பாருங்க. கட்டாயமா உங்க கடன் தீர்றதை நீங்களே உணரலாங்க. ஏன்னா நம்ம வேலை பார்க்காம நம்ம எந்த கடனையுமே சரி பண்ண முடியாது. அப்படி சரி பண்ணணும்னு நினைச்சா நம்ம வீடு வாசல் நிலம் இதெல்லாம் வித்துதான் கடனை சரி பண்ணணும். அப்படியுமே பாத்தீங்கன்னா நம்ம வீடு வாசல் நிலத்தை மீறியுமே ஒரு சிலர் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனா கட்டாயமா நம்பிக்கையோடையும் நேர்மையோடையும் நம்ம கடனை அடைக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க வேலைக்கு போயிட்டு முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த கடனை கொடுத்துட்டு வாங்க. அதே போல வீட்டுல நெய் தீபம் ஏத்துறதுனால நம்மளுடைய அனைத்து பிரச்சனையுமே தீருங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.